வணக்கம். நம்ம தினமும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, தாந்திரிகம் இல்லை அனுபவம் வாய்ந்தவங்க சொல்கிறது, வயது முதிர்ந்தவர்கள் சொல்கிறது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது எப்பயுமே கெட்டு போக மாட்டோங்க, நல்லா தான் இருப்போம். சின்ன சின்ன தாந்திரிகத்தை, இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும். இப்போ மார்னிங் எந்திரிக்கும் போதே அப்படியே எந்திரிக்காத 2 உள்ளங்கையை தேய்ச்சிட்டு அந்த உள்ளங்கையை பார்ப்பாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம ஏதோ விளையாட்டாக எடுத்துக்கக்கூடாது. அவங்க அந்த உள்ளங்கையை பார்க்குறச்ச உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் மார்னிங் எந்திரிச்சு 2 உள்ளங்கையும் தேய்ச்சிட்டு பார்க்குறச்ச மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அப்போ நாள் முழுவதும் நம்மளுக்கு அந்த கடவுள் நம்ம கூட துணையாக வருவார். அது ஒன்று பண்ணலாம். 2வது என்ன பண்ணுறீங்க, வந்த உடனே கதவை திறப்பீங்க. கதவை திறக்கும்போது ஏதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், யார் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ கதவை திறக்கும்போதே மகாலட்சுமி தாயே வாமா, இஷ்ட தெய்வம் குலதெய்வமே வாமா, யார் நினைக்கிறீங்களோ, முருகரோ கருப்பண்ணசாமி யாரை நினைக்கிறீங்களோ கதவை திறக்கும்போது ஒரு சாமியோட பேரை சொல்லி திறக்க பழகுங்க. 2வது ஒரு டம்ளர் தண்ணி மார்னிங்கில் எந்திரிச்சு வெறும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். அந்த சுத்தமான தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு நீட்டாக கிழக்கு பக்கம் நின்று இல்லை பூஜை ரூமாண்ட போய் நின்றுட்டிங்கன்னா அங்கேருந்து அந்த தண்ணியை தனம் தானியம் தாராளம் தாராளம், தனம் தானியம் ஏராளம் ஏராளம், இப்படி ஒரு 3 வாட்டி சொல்லிவிட்டு அந்த தண்ணியை உடனே குடிச்சு பாருங்கள். சூப்பர் பாசிட்டிவேஷன் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணியை தானாக குடித்தாலே நீங்கள் குடிச்சு பாருங்கள். அந்த ஹோட்டலெல்லாம் போகும்போது குடிக்கிறோம், அப்போலாம் அது தெரியாது. நீங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளரை வாங்கி அந்த தண்ணி குடிச்சு பாருங்களேன். உங்களுக்கே அந்த சில்வர் டம்ளரில் குடிக்கிற தண்ணிக்கும் இந்த டம்ளரில் குடிக்கிற தண்ணிக்கும் சிப் பண்ணி குடிக்கும்போது அதனோட வேறுபாடு கண்டிப்பாக தெரியும். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா வாசலுக்கு 2 பக்கமும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து 2 பக்கமும் வைங்க. செவ்வாய்க்கிழமையில் அதே எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமத்தை தொட்டு 2 பக்கமும் வைங்க. இதெல்லாம் ஒரு நல்ல அதிர்வலையை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும். அதன் பிறகு வெளியே வாசலில் ஃபோட்டோ மாட்டியிருப்பீங்க. அதில் சேர் போட்டு ஏறி மேலே வாசலுக்கு மேலே தான் ஃபோட்டோஸ் இருக்கும், பூ போட்டுட்ருப்போம். அந்த பூ நம்ம போய் அது காஞ்சு அப்படியே இருக்கும், அது எடுக்க மாட்டோம், எடுக்க முடியாது. நம்ம யாருன்னா ஜென்ஸ் வந்தால் தான் எடுக்க முடியும், இல்லை நம்ம ஏறி எடுக்க முடியாத சூழல் இருக்கும். அதை கொஞ்சம் பாருங்கள். அந்த பூ வாடின உடனே எடுக்க பாருங்கள். பூ வாடி போய் வாசலில் இருக்கும்போது நம்மக்கிட்ட வர அதிர்வலைகள் கெட்டதாக தான் வரும், நல்லதாக வராது. வாடின பூவை சாமிக்கிட்ட இருந்து எடுத்து தூரம் போட பழகிடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஈவினிங்கில் அதே மாதிரி விளக்கேற்றுங்க, வாசலுக்கு வெளியே விளக்கேற்றுங்க. இப்போ 50 வயசுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம், பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் 50 வயசுக்கு மேலே நம்மளோட உடம்பு கொஞ்சம் அந்த இதுலேருந்து அந்த சூழல்லேருந்து வெளியே வரும். அப்போது நிறைய ஃபோட்டோஸ் வச்சு உங்கள் வீட்டில் மருமகளோ பிள்ளைங்களோ செய்கிற மாதிரி இருந்தால் ஓகே. யாரும் செய்யாத போது நீங்கள் தான் செய்யணுன்னும் போது தேவையில்லை, எடுத்துருங்க. 2 ஃபோட்டோ இல்லை 3 ஃபோட்டோ வச்சு ஒத்தையில் வைக்கணும். 3 இல்லை 5 அதுவே அதிகம். அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சு அதுக்கு சாமி கும்பிடுங்க. நம்மளை வருத்திட்டு தான் இதெல்லாம் செய்யணும்னு சாமி சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்களை, நல்ல விஷயங்களை, நல்ல நினைவுகளை திரும்ப 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 செய்யும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் முடியும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.